ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிலங்கள் சம்பந்தமாக, வயல் நிலங்கள், விளை நிலங்கள் சம்பந்தமான சில ஹதீசுகளை நமக்கு சொல்லியிருக்கிறார். அதுல ஒரு செய்தி என்னன்னா, ஒரு மனிதருக்கு இது போன்ற விளை நிலங்கள் இருந்தால், ஒன்று அவர் விவசாயம் செய்ய வேண்டும். அவரால் முடியவில்லை என்றால் யார் விவசாயம் செய்கிறாரோ அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைத்தல் என்றால் நீங்க வச்சுக்கிடுங்க அப்படின்னு சும்மா கொடுக்கறது இல்ல. வயல் நமக்கு சொந்தமானதுதான், ஆனால் அவர் விவசாயம் செய்து அதிலிருந்து ஒரு பகுதியை நமக்கு தருவார் அப்படிங்கிற அடிப்படையில நாம் ஒப்பந்தம் செய்து அவருடைய கையில் அதை ஒப்படைக்க வேண்டும். இந்த ரெண்டுல ஒன்று நடக்க வேண்டும். எதுவுமே இல்லாமல் அந்த நிலத்தை சும்மா வைத்திருக்க கூடாது. தானும் விவசாயம் செய்யாமல் மற்றவர்களையும் விவசாயம் செய்வதற்கு அனுமதிக்காமல் அப்படியே தரிசாக விட்டு வைப்பது கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். காரணம், அதை அப்படியே நம்ம விட்டு வச்சோம்னு சொன்னா அது அதனுடைய தரத்தை இழக்கிறது. பயன்படாத பொருள் என்பது உதவாக்கரையாக மாறிவிடுவதை போல அந்த நிலமும் அப்படியே தன்னுடைய தரத்தை, தன்னுடைய தகுதியை இழந்து விடுகிறது. இரண்டாவது, மனிதர்களுடைய தேவைக்கான உணவுப் பொருள்கள், உயிரினங்களுடைய தேவைக்கான புற்பூண்டுகள் கிடைக்கின்ற வாய்ப்பு அங்கு தடுக்கப்படுகிறது. அப்படி தடுக்கும் பொழுது விலைவாசிகள் அதிகமாகும். அது ஏழை எளிய மக்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் என்ற காரணத்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழுத்தமாக சொன்னார்கள், யார் விளை நிலங்கள் வைத்திருக்கிறாரோ பல் யஸ்ராஹா, அதில் அவர் விவசாயம் செய்ய வேண்டும். அப்படி அவருக்கு முடியவில்லை என்றால் வல் யம்னஹா லி கைரிஹி, அதை மற்றவருக்கு வழங்க வேண்டும். வழங்குதல சும்மா வழங்க வேண்டாம், அதுல அவருக்கான பயன்பாட்டை அவர் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு நபி அவர்கள் அடுத்த ஒரு செய்தி சொன்னார்கள். அறியாமை காலத்துல அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. தங்கள் வயலை அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. அவர் அதுல விவசாயம் செய்து அவர் அறுவடை செய்து அதனுடைய லாபத்தை எடுப்பார். ஆனா வயலை கொடுத்தவர் என்ன செய்வார்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு, எனக்கு நீங்க ஒரு மகசூலுக்கு 50,000 தரணும், அல்லது வருஷத்துக்கு எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் தரணும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அளவை நிர்ணயித்து அந்த வயலை வாடகைக்காக அவர் விட்டு விடுவார். உழைச்சி விளைய வைத்து கஷ்டப்பட்டு கடைசியில கடனாளியாக ஆயிடுவாரு. அப்படி ஒருவரை கடனாளியாக ஆக்கக்கூடாது. எனவே நபி அவர்கள் அந்த முறையை மாற்றினார்கள். எப்படி மாற்றினார்கள் என்றால், இவர் வயலை கொடுத்துட்டு படுத்து தூங்கிடுவாரு. ஆனா அவர் தூக்கம் இல்லாமல் இரவு பகலாக அவர் கடந்து உழைக்கிறார். உழைச்சவர் லாபம் பெற வேண்டும். அந்த லாபம் அவருக்கு நன்மையாக இருக்க வேண்டுமே தவிர அது கையை கடிக்கிற அளவுக்கு நஷ்டம் வரக்கூடாதுங்கிறதுனால அறியாமை காலத்து முறையை நபி அவர்கள் ரத்து செய்து விட்டு பலன் தரக்கூடிய இந்த முறைகளை நபி அவர்கள் உருவாக்கினார்கள்.